ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து அப்போ ஷேர் பண்ண முடியல. ஸோ ஒரு மாதத்துக்கிட்ட இருக்குங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து சரி வாய்ஸ் கொடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம் தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு வெயிட் வந்து செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணேன். வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு நம்ம பார்க்குறப்போ நம்ம ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்போம். இல்லைனா நமக்கு வந்து வெயிட் எப்படி ஏறுதுனே தெரியாது, இஷ்டத்துக்கு நம்ம வந்து சாப்பிட்ருவோம். இது ஒரு சின்ன டிப்பு தான், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து வெயிட் செக் பண்ணுறப்போ உங்களுக்குள்ளே கொஞ்சம் கான்ஷியஸ் இருந்துட்டு சிலதை வந்து ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒகேனக்கல் வந்து டூர் போனப்போ எடுத்த வீடியோங்க. ஸோ அவங்க வந்து அங்கேருந்து ஃபிஷ் குழம்பு வந்து அவங்க ஆர்டர் கொடுத்து அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்களா. ஸோ அதை தான் வந்து வாங்கி வந்திருந்தாங்க. அதனால் காலையில் இட்லி ஊற்றி அதை வந்து சாப்பிட்லான்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து நானும் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டோம். ஆனால் பசங்களுக்கு வந்து தெரில, ஃபிஷ் குழம்பு கூட எனக்கு வந்து சிக்கனில் வந்து அப்படியே சால்னா மாதிரி செய்யுங்க, எனக்கு வந்து புரோட்டா சாப்பிடணும் போல் இருக்குன்ற சொல்லியிருந்தாங்க. ஸோ பெங்களூரில் வந்து நமக்கு மதுரை ஸ்டைலில் வந்து புரோட்டாலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை என்ன பண்ணேன்னா வீட்டிலே வந்து சால்னா மாதிரி வந்து ரெடி பண்ணிடுவேன். மலபார் பிராண்டில் வந்து இந்த மாதிரி புரோட்டா வந்து ரெடிமேடில் வந்து இருக்கும்ல. ஸோ கொஞ்சம் வந்து லைட்டு நம்ம வந்து கல்லில் வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து நம்ம கேரளா சைடு புரோட்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலே இந்த மாதிரி வந்து ரெடிமேடாக புரோட்டா செய்யலாம் சாப்பிட்லாம் அப்படின்றப்போ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தனால உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து ஃபிஷ் குழம்பும் இட்லியும் வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து அவங்க புரோட்டா தான் சாப்பிடணும்னு சொன்னால புரோட்டாவும் வந்து நான் சிக்கனில் வந்து சால்னா மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதை தொட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான். ஸோ அட்லீஸ்ட் எப்போயாவது நமக்கு வந்து நம்ம ஊர் சைடு வந்து புரோட்டா வந்து சாப்பிடணும்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி டயத்தில் அந்த மாதிரி வந்து செஞ்சு வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாடியில் இருக்கிற வந்து நல்லா கொஞ்சம் வெயில் இருந்தனால கொஞ்சம் கிச்சன்லேயே வந்து கொஞ்சம் பிசுப்பாக இருந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணி வந்து நான் வெயிலில் வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அந்த உப்பு சாடியெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த டயத்தில் வந்து அப்பப்போ நம்ம வந்து நல்லா வெயில் அடிக்கிறப்போ அது கொஞ்சம் அப்பப்போ வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சண்டே வந்து எந்த வேலை செய்யணும் இல்லையோ மாடியில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி கார்டன் ஒர்க் பண்ணால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கார்டனில் வந்து கொஞ்சம் அந்த செடி வேஸ்ட்டாக இருக்கிறது, கொஞ்சம் வந்து வளராமல் இருக்கிற அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் நம்ம வந்து வெட்டி விட்டோம்னா நல்லா வந்து புதுசாக வந்து தழுத்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து இந்த ரோஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்குள்ள வந்து யாருக்கெல்லாம் வந்து ரோஸ் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குன்றது வந்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக ஒரு வந்து பிளான்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குரோட்டன்ஸ் தாங்க. ஸோ அது பாட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டு விட்டால் போதும், அது பாட்டு சூப்பராக அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஸ்பைடர் பிளான்ட்டும் அப்படி தான். ரொம்ப வந்து வெயில் அடிக்கிற இடத்துல வைக்காமல் கொஞ்சம் வந்து வெயிலுக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரம் வந்துட்டு வெயில் படுற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா அது பாட்டு சூப்பராக இருக்கும். வெள்ளாரக்கீரை வந்து நிறையா கொஞ்சம் வந்து வளர்கிறப்போ கொஞ்சம் பிச்சு வச்சிங்கன்னா புதினா அதெல்லாம் எப்படி வரும். ஸோ அது மாதிரி ஃபுல்லாக எல்லா பாட்டிலும் நீங்கள் மாற்றி வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஸோ மேலாப்பில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அது புதுசு அப்படியே வந்து தழுத்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குரோட்டன்ஸ்லாம் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இன்னொரு வந்து ஒரு பாட்டு வந்து சும்மா இருந்துச்சு, அதில் வந்து வைக்கலான்றதுக்காக 2-3 வந்து ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி விட்ருக்கேன். இது வந்து இந்த குட்டி பிளான்ட்டில் வந்து இருக்குது, இந்த பாட்டில் அதை வந்து மாற்றி வந்து வைக்கணும். இந்த வெயிலுக்கு வந்து நம்ம ஊருக்கு போனோம்னா சில செடி வந்து தாங்க மாட்டுது. ஸோ அந்த செடிலாம் வந்து இப்போதைக்கு வந்து சில பாட்டு வந்து காலியாக இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம குரோட்டன்ஸை வந்து வச்சு விடுவோம். கொஞ்சம் வந்து சீசன் வந்து கொஞ்சம் மழை காலம் ஆரம்பிக்கிறப்போ ஏதாவது செடிலாம் வாங்கி வைக்கலான்றதுக்காக வந்து இப்போதைக்கு வந்து வச்சு விட்டுருக்கேன். ஸோ சில இதெல்லாம் வந்து ரொம்ப காஞ்சி போனமாக இருக்குது, அதெல்லாம் நம்ம மாற்றிட்டு அப்பப்போ வந்து இந்த மாதிரி குரோட்டன்ஸை வச்சு விட்டோம்னா அது பாட்டு நல்லா சூப்பராக அடர்த்தியாக வந்து வந்துடும். ஸோ அது மாதிரி சில பேர் வந்து வெத்தலை செடி வளர்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. வெத்தலை செடி வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப வெயில் வந்து ஜாஸ்தி இருக்கிற இடத்துல நம்ம வெத்தலை செடி வச்சோம்னா கொஞ்சம் வந்து அது அப்படி அந்த தளிர்லாம் வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் ரொம்ப வெயில் படுற இடத்துல வைக்காமல் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சோம்னா அது வந்து நல்லா வந்து தழுத்து வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து மாற்றி வந்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பாட்டில் வந்து மாற்றி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கீழே சிந்தின அந்த மண்ணெல்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். எப்போயுமே இந்த மாதிரி வந்து நம்ம செடியில் வந்து பாட்டில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி வந்து போட்டிருந்தேன். ஆல்ரெடி நேற்று போட்டு இந்த துணி ஃபுல்லாக வந்து காஞ்சிருக்கும். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் மிஷினில் ஓடுற துணியை வந்து போட்டு விட்டோன்னா வேலை வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோ அந்த வீடியோ வந்து இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.